மக்களவை தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க டெல்லியில் வரும் 17, 18 ஆகிய தேதிகளில் தேசிய அளவிலான கூட்டத்தை கூட்டவுள்ள பாஜக. கட்சியின் பொதுச் செயலாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள், ஐடி பிரிவு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல். சம்பாய் சோரன் நாளை பெரும்பான்மையை நிரூபிக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தில் ஹேமந்த் சோரன் பங்கேற்கலாம். அமலாக்கத்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி. சென்னையில் உள்ள பழமையான 5 விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்த 25 கோடி ரூபாயை ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டரங்கம் 11 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக இன்று பேச்சுவார்த்தை. கூடுதல் தொகுதிகளை கேட்டுப் பெற இரு கட்சிகளும் தீவிரம். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டால் கார்த்திக் சிதம்பரத்திற்கு மீண்டும் சீட் தரக்கூடாது. கட்சி தலைமைக்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளில் ஒரு தரப்பினர் வலியுறுத்தல். பாஜகவை ஒரு காலத்தில் தோழமையாக பார்த்த அதிமுக தற்போது எதிரி கண்ணோட்டத்துடன் பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. பாஜகவை தொடர்ந்து விமர்சிப்போம் என்றும் கருத்து. யாரு விமர்சனம் பண்றதில்ல. எங்களை பொறுத்தவரை தோழமையோடு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி என்ற கண்ணோட்டத்தோட தான் நிச்சயமாக பார்ப்போம். அதனால் அதுக்கு உண்டான விமர்சனங்கள் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வரும். அமைச்சர் மனோ தங்கராஜுடன் விவாதம் நடத்த தங்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளரை அனுப்பி வைக்க தயார் என அண்ணாமலை பேட்டி. தாமும் ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் விவாதம் நடத்த தயார் என அண்ணாமலை கருத்து. எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்த தாம் அண்ணாமலையையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக ஜி.கே. வாசன் பேட்டி. வரும் 12ஆம் தேதி நடைபெறும் தமிழ் மாநில காங்கிரசின் பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. நடிகர் விஜய் முன்வைக்கும் தத்துவங்களை ஏற்று அவரது கட்சிக்கு இளைஞர்கள் சென்றாலும் தமக்கு மகிழ்ச்சியே என சீமான் கருத்து. விஜயின் ரசிகர்களாக இருக்கும் சிலர் தமக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்றும் பேட்டி. தம்பி என்ன தத்துவத்தை முன் வைக்கிறாரு, அதில் என்ன இருக்குது, நீங்கள் அவர் வைக்கிற தத்துவம் ஏற்புடையதுன்னு அங்கே போனார். அதில் எனக்கு மகிழ்ச்சி தான். விஜய் கட்சியால் தங்கள் கூடாரம் காலியாகிவிடும் என திமுகவினர் அச்சப்படுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். ஒரு தொகுதிக்காக கமல்ஹாசன் தனது வாயை திமுகவினருக்கு வாடகைக்கு விட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. நிறைய ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் திமுகவில் இருந்தவங்க, அவங்கெல்லாம் இப்போ கட்சி ஆரம்பிச்சோன்னா தனி கணக்கனோட போயிடுவாங்களே, இருக்கிறதும் போயிருமே, கூடாரம் காலி ஆயிருமேன்னு ஒரு வருத்தத்தில் போட்டுக்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்று. அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு நல்ல ஊதியம் வழங்கப்பட்டாலும் அவர்கள் பணியாற்றுவதில் மெத்தனமாக செயல்படுவதாக உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி கருத்து. தங்களின் வழக்கமான பணிகளை கூட மேற்கொள்ளாத அதிகாரிகளின் செயல் மோசமாக உள்ளதாகவும் அதிருப்தி. அறிவுறுத்தலையும் மீறி மாணவர்கள் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணித்தால் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் புகார் அளிக்க உத்தரவு. மாணவர்கள் யாரேனும் படிக்கட்டுகளில் நிற்கிறார்களா என்பதை சைட் மிரர் மூலம் கவனித்த பின்பே நிறுத்தங்களில் இருந்து பேருந்தை நகர்த்தவும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல். சென்னை மாநகர எல்லைக்குள் பயணிகளை ஏற்றிச் செல்லவும் இறக்கிவிடவும் அரசிடம் அனுமதி கேட்டுள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பேட்டி. கோரிக்கை குறித்து கலந்தாலோசித்து திங்கட்கிழமையன்று இறுதி முடிவை தெரிவிக்குமாறு அரசு தரப்பு கூறியுள்ளதாகவும் தகவல். தமிழகத்தில் அரசு நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 2222 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு. தமிழகம் முழுவதும் 130 மையங்களில் இன்று 41,485 பேர் எழுதும் தேர்வை நடத்துகிறது ஆசிரியர் தேர்வு வாரியம். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய விவகாரம். பாஜக அளித்துள்ள புகாரின் பேரில் 3 நாட்களுக்குள் விளக்கமளிக்குமாறு கெஜ்ரிவால் வீட்டிற்கு சென்று நோட்டீஸ் வழங்கிய டெல்லி போலீசார். நீதி யாத்திரைக்கு நடுவே ஜார்க்கண்டில் உள்ள பாபா வைத்தியநாதர் கோயிலில் ராகுல் காந்தி வழிபாடு. ருத்ராபிஷேகத்தில் பங்கேற்று சிறப்பு பூஜைகள் செய்து பிரார்த்தனை.
விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இரட்டை சதம், இளம் வயதில் இரட்டை சதமடித்த 3வது இந்திய வீரர் என்ற பெருமை பெற்றார். ராக்ஸான் ஹாரிஸ் என்ற பெயரில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் அரங்கேறிய ஹாரிஸ் ஜெயராஜ் இசை நிகழ்ச்சி 1999 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரையிலான டிக்கெட்டுகளை வாங்கி ஆர்வத்துடன் கண்டுகளித்த ரசிகர்கள். பனிப்பொழிவை சாதகமாக்கி எல்லையில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் தீவிரவாதிகள். சந்தேகத்திற்கிடமான நடமாட்டத்தை அடுத்து ராணுவத்தினர் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு.